வாங்க சார், என்ன வேணும்? அப்பா, எனக்கு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வேணும். இந்தப்பா தம்பி பையன் கேட்கறது கொடு. கேசா ஜிபேவா? ஜீப்லாம் என்கிட்ட இல்லப்பா, எக்ஸல் எவிட்டு தான் இருக்கு. சார், பாப்கார்ன் 1200 ரூபா, ஐஸ்கிரீம் 450 ரூபா சார். நான் படத்துக்கு டிக்கெட்டே 100 ரூபாவா? பையனோட குஞ்சு சைஸ் கூட இல்ல அந்த ஐஸ்கிரீமா, அதை போய் 450 சொல்றீங்க? இங்க இதான் சார் ரூல்ஸ். அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. என்னடா இங்க சத்தம்? இவரு காசு கொடுக்க மாட்றாரு. ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போ, இல்லனா நாங்களே புடுங்க வேண்டியதா இருக்கும். 1 week later. சரி, இந்த ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு போயிரலாம். டேய் நீயா? ஆமா சார், என் ஹோட்டல் தான். சரி, இலைய போடு. மாட்டுனாண்டா பம்பர் கட்டம் மண்டையன். வேணாம்பா, அவங்கலாம் பெரிய ஆளுங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. உன் அப்பன் யாருன்னு உனக்கு தெரியலடா. பில்லு எவ்வளோ? என்னடா 2 தோசைக்கு 1400 ரூபா போட்டிருக்க? தோசை 15 ரூபா தான். ஆனா அது ஊத்தி சாப்பிட்டீங்களா சட்னியும் சாம்பாரும், அது 250 ரூபா. நீங்க வச்சு சாப்பிட்டீங்களா வாழையிலா, அது 350 ரூபா. நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்களா பெஞ்சு, அது ஒரு 500 ரூபா. என்னடா ரிவெஞ்சா? இப்போ நான் எடுக்கிறேன் பாருடா ரிவெஞ்ச். ஹலோ ஃபுட் சேஃப்டியா? இங்க கேட்டு போன சாப்பாடுலாம் கஸ்டமருக்கு போடுறாங்க, சீக்கிரம் வாங்க. ஆப்பு ஆண்டி வேடா. நாங்க ஃபுட் சேஃப்டி ஆபீஸ்ல இருந்து வரோம். உங்க ஹோட்டலை செக் பண்ணணும். போய் செக் பண்ணுங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. உங்க நேம் இந்து டொபாக்கோ வர்கீஸ் தானே? டொபாக்கோ வர்கீஸ் இல்ல, ரெபேக்கோ வர்கீஸ். உங்க பேரு என்ன? நான் தான் பல்லு பாண்டி. பள்ளு பாண்டி, நீயா? நினைவிருக்கா அழகே நான் லவ் யூ டு பள்ளு. பள்ளு பாண்டி, எப்படி இருக்க? உன் ஹோட்டல் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதான் செக் பண்ண வந்தேன். மேடம், கெட்டு போன பொருளாம் இல்ல, கேடு கெட்ட குட்டி சாத்தான் தான் உள்ள இருக்கு. தோ வருது பாருங்க. யாருப்பா இவங்க? அவங்க உனக்கு ஒரு வகையில சித்தி முறை வேணும்பா. ஹாய் சித்தி. டேய் குட்டி குஞ்சா, போடா அந்தாண்ட. இப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் சொல்ற இடத்துல போய் செக் பண்ணுங்க. உங்க தியேட்டரை செக் பண்ணணும். எவ்ளோ தைரியம் இருந்தா என் தியேட்டரையே செக் பண்ண வருவ? ஓத்தா நீயா? மேடம், இவங்க தியேட்டர் கேண்டீன்ல பூனை செத்து கிடக்கு. போய் அரெஸ்ட் பண்ணுங்க அவரை. ஆர், உங்கள அரெஸ்ட் பண்றோம். உங்க கேண்டீன்ல பூனை செத்து கிடக்கு. உனக்கு எமன் நாம் தான்டா. இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு தெரியும். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீதான அங்க பூனைய போட்டது? ஆமா நாம் தான். அவன் யாரு தெரியுமா? அவன் வேற யாரும் இல்ல, நம்ம கூட படிச்ச உன்னோட பெஸ்ட் பிரண்டு குருட்டு குணாதான் அவன். என்னது குருட்டு குணாவா? கல்லூரி நாட்களில நாங்க பல வட்டி போட்டோடும் ஓட்டி கடை போதவில்லை. ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டியா? எனக்கே இப்போதான் தெரிஞ்சுது. 1 week later. உங்கள பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. டேய் மச்சான். என்னது மச்சானா? மரியாதை பேசியா பேசுடா. நான் சொல்றது கேள்றா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். டேய், என்னால எதும் பண்ண முடியாதுன்னு நினைச்சல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு கால் வரும், அத அட்டெண்ட் பண்ணு. நான் சொல்லுற இடத்துக்கு இப்போ நீ வரலனா உன்னோட பையனை உன்னால காப்பாத்த முடியாது. சரி வரேன், என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்பா, அப்பா. டேய் விடு விடு, உனக்கு என்ன நான் தான் வேணும். என்ன வேணா பண்ணிக்கோங்க, அவனை விட்டுருங்க. டேய், அவனை விட்டுரு. இவனை வந்து கட்டி போடு. என்னடா என் உயிர் நண்பா? மோதிக்கலாமா? சார், இன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ்.
டேய் அந்த பள்ளுப்பாண்டி ஹோட்டலுக்கு வண்டிய விடு. ஹலோ யாரு? டேய் நான் தாண்டா. உங்க அம்மா அப்பா நான் தான்டா அப்படின்னு உனக்கு பேர் வச்சிருக்காங்களா? டேய் நான் தாண்டா குருட்டு குணா பேசுறேன். வக்காலி உன் காலுக்காக தான்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் இதுக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயே இராவரேன். டேய் வண்டிய எம்ஜிஆர் நகர் ரூட்ல திருப்பு. ஓ எம்ஜிஆர் ரூட்ல வரானா? மச்சான் பெர்ரோ ஒரு எழுப்புண்டா. நீ என்ன பண்ற அங்க? ஓகேவா? ஹலோ எப்படி ஆரம்பமே சும்மா அதிருதுல. நீ வெயிட்டுன்னு நான் ஒத்துக்குறேன். கோத்தா செம்மட்ட குடுக்குறியேடா. இது சும்மா ட்ரைலர் தான்மா. மெயின் பிக்சரே இனிமே தான் இருக்கே. ஐ am waiting. வெயிட் பண்றாங்க கோத்தா, நான் நேர்ல வரேன்டா. என்ன தம்பி என்ன எங்க ஏரியா பக்கம்? என்ன சொன்ன? உன் ஏரியாவா? கோத்தா இந்த ஏரியாவையே நான் விலைக்கு வாங்கிட்டேன்டா. விலைக்கு வாங்கிட்டியா? நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. பாய்ஸ் போய் இவன் ஹோட்டலை நொறுக்குங்கடா. என்ன சொன்ன எல்லாமே ஊ ஏரியாவா? அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. அட டேய் புண்டைகளா, அந்த காரு எத்தனை கோடி தெரியுமாடா? டேய் இவனுங்கள வந்து அடிச்சு போடுங்கடா. அவனெல்லாம் அப்பயே அடிச்சு தூக்கி போட்டாச்சு. என்ன மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா? சொல்லு மாப்பிள்ள வெட்டி போட்டுடுறேன். அதெல்லாம் இல்ல மாமா, எனக்கு தெரிஞ்சவர்தான், நான் பேசிக்கிறேன் விடுங்க. என்ன பாண்டி ஏதாவது பிரச்சனையா? பிள்ளைகளை கூட்டாட்டா? கோ அதெல்லாம் வேணாக்கா, நான் பேசிக்கிறேன். உடுக்கா கோத்தால நான் ஊன்னு சொன்னா எல்லாரும் உன்னை ஊர் பேர் தெரியாம ஆகிடுவானுங்க. டேய் கோத்தா இது பல்லு பாண்டி கோட்டடி. அப்படியே வந்த வழியிலே திரும்ப போயிரு. நீ உமுத்தர காசை வச்சு இந்த ஏரியா வேணா விலைக்கு வாங்கிடலாம். ஆனா உயிரே கொடுக்குற இந்த மாதிரி மனுஷங்களை வாங்க முடியாது. निकल 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 चलते रे निकल 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 चलते रे निकल निकल. எங்கடா டயரை காணோம்? நான் எப்படிடா போறது? கிளம்பு கிளம்பு அந்த கோச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு. அப்பா நான் கேட்ட பொம்மை வாங்கி வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கம், போய் எடுத்துக்கோ. சார் பாப்பாவுக்கு இன்னும் 1 மந்த்ல ஆப்ரேஷன் பண்ணணும். இல்லனா பாப்பாவை காப்பாத்த முடியாது. அவ எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க, இல்லன்னு சொல்லிடாதீங்க. சரிங்க டாக்டர். சார் பாப்பாக்கு நாளைக்கு ஆபரேஷன், நம்பிக்கையா இருங்க. The next day. சார் ஏபி மைனஸ் பிளட் அதிகமாக தேவைப்படுது. பிளட் பேங்க்லயும் பிளட் இல்லையாமா. ஸோ டோனர் இருந்தா கூட்டுவாங்க. என்ன நிக்கிறீங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. அம்மா உங்களுக்கு AB- பிளட் குரூப்பா? அதெல்லாம் இல்ல. ஐயா உங்களுக்கு AB- பிளட் குரூப்பா? இல்ல தம்பி, எனக்கு O பாசிட்டிவ். ஆனா அது இப்போ ஒட்கா பச்சு வயிற்சி. இப்ப என்ன பண்றது? சார் பிளட் கிடைச்சிருச்சு, ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. தேங்க் காட், இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. இனிமே உனக்கு ஏதும் ஆகாது தங்கம். 1 month later. நைட்டுக்கு சாம்பார் வச்சலாமா தம்பி? சரிப்பா. ஐ அம்மா. ஹேய் அம்மாங்க கூப்பிடக்கூடாது. பரவாயில்ல கூப்பிடட்டும். உங்க வைஃப்க்கு என்னாச்சு? 2 வருஷமா நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, நான் தான் இருக்கேன்ல.
அவளுக்கு கொடுத்த இதயத்திலே பார்க்க தயங்குகிறேன். டேய் யாரா நீங்க? அவனை போடுங்கடா. கோத்தா சாவுடா. நேற்று மார்க்கெட்டில் பல்லுப்பாண்டி என்ற நபருக்கு கத்தி குத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சார், இவர்தான் நம்ம பாப்பாக்கு பிழை கொடுத்தது. என்ன சொல்ற இவனா? சாரி மச்சான், நீதான் என் பொண்ணுக்கு ரத்தம் கொடுத்தனு இப்பதான் தெரிய வந்தது. உன் ஹாஸ்பிட்டல் செலவை எல்லாமே நான் பாத்துக்கிறேன்டா. சரி பரவாயில்ல மச்சான். உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டேன் மச்சான், ரொம்ப சாரிடா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். ஆனா நான் கொடுப்பேன்டா. அட, பல்லுப்பாண்டி ஹோட்டல் பக்கத்துல தானே இருக்கு, சரி பார்த்துட்டு போயிரலாம். யாராவது வந்து காப்பாத்துங்களேன். தம்பி தம்பி வந்து காப்பாத்துப்பா. நான் எவ்வளவு காசு வேணா தரேன். உன் காசை வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மா வந்து உதவி பண்ணுங்கம்மா. உங்களுக்கு 100 வேணுமா 1000 வேணுமா எவ்வளவு வேணா தரேன். உன் காசை வச்சு என்ன பண்றது? எங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சுன்னா நீயா வந்து பார்க்க போற? சொல்லு. நான் தான் எவ்ளோ காசு வேணாலும் தரேன்னு சொல்றேன்லடா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடா. அடடா இவர் நம்மள அன்னைக்கு காப்பாத்தி வராச்சே. Flashback. கோத்தா, உன்னை கொல்லாம விட மாட்டோம்டா. டேய், என் தேட்டருக்குள்ள என்னடா பண்றீங்க? எங்க எதிரி ஒருத்தன் இந்த பக்கம் தான் வந்தான், அவனை தேடி வந்தோம். அப்படி எல்லாம் யாரும் வரல. செக்யூரிட்டி, இவங்கள அடிச்சு தூக்கி போடு. A few moments later. அப்பாடா, யாரு பெத்த மனுஷனோ நம்மளை காப்பாத்திட்டாரு. இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நான் பொழைச்சிக்கிட்டனா? என்ன யாரு அட்மிட் பண்ணது? யாரும் தெரியல மச்சான். நீ ஏதோ ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்காக வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பாத்தியா, நீ காசுன்னு காசை வச்சு எல்லாமே பண்ண முடியும்னு நினைச்சிருக்க. உனக்கு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் காசை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு. நீ என்னைக்கோ தெரியாம செஞ்ச உதவி இன்னைக்கு உன் உயிரையே காப்பாத்திருக்கு. இப்பாவது புரிஞ்சுக்கோ, காசை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு. காசுன்னு அலையாத. நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சாவே போதும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கை எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருச்சு மச்சான். நீ சொன்னது எல்லாம் நல்லா புரிஞ்சுது மச்சான். இனிமே நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்டா. பிறர்க்காக வாழும் நெஞ்சம் தனக்காக வாழும் கொஞ்சம் எனக்கென்ற நெஞ்சத்தை தேவன் தானே உனக்குள்ளே என்னை இதை